ஃபைனலி கராத்தே கிட் லெஜெண்ட்ஸ் படம் பார்த்தாச்சு. இன்னைக்கு நம்ம கராத்தே கிட் லெஜெண்ட்ஸ் படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போறோம். அப்படியே நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைபர் தட்டி விட்டுருங்க. வீடியோவை கிக் ஆஃப் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த படத்துல நடிச்ச ஜாக்கி சானுக்கு 20 வயசா 70 வயசானே தெரியல. மனுஷன் செம ஸ்பீடா இருக்காரு. அதுவும் அவர் கொடுக்குற மூவ்மெண்ட்லாம் செம ஸ்பீடா தாறுமாறா இருக்கு. அதுவும் அடி ஒன்னு சும்மா இடி மாதிரி விழுகுது. எப்படா இந்த வயசுல இப்படி இருக்காருன்றதை நம்ம அவர்கிட்ட கேட்டு தான் தெரிஞ்சுக்கணும். பட் எனிவேஸ் நம்ம இந்த படத்தோட ரிவ்யூக்குள்ள வந்துருவோம். எனக்கு இந்த படத்தை பார்க்கும்போது போன படத்தோட ரீமேக் மாதிரி தான் கிட்டத்தட்ட ஃபீல் ஆனிச்சு. ஆனா போன படத்தை விட கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா செம சூப்பராகவே பிரசன்ட் பண்ணிருக்காங்கன்னு தான் சொல்லணும். ஸ்டார்டிங்ல இருந்து இந்த படத்தோட கதை ஒரு லைனை ஃபாலோ பண்ணாம மாறி மாறி தேவையில்லாததெல்லாம் ஃபாலோ பண்ணிட்டு இருந்த மாதிரி தான் இருந்துச்சு. கடைசியா லீ 5 ப்ரோஸ் டோர்னமெண்ட்ல எப்படியாவது ஜெயிச்சிருவாருன்றது இந்த படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே நமக்கு ஆல்ரெடி தெரிஞ்ச விஷயம் தான். இதுக்கிடையில படத்தை எவ்வளவு இன்ட்ரெஸ்டிங்கா கொண்டு போறாங்கன்றது தான் மேட்ரு. இது ஒர்க் அவுட் ஆயிருக்கான்னு கேட்டா ஒரு 50% ஒர்க் அவுட் ஆகிருக்கு. இன்னொரு 50% ஒர்க் அவுட் ஆகலன்னு தான் சொல்லணும். அதுவும் நம்ம ஜாக்கி சானால தான் இந்த அளவுக்கு கொண்டு வர முடிஞ்சது. இந்த படத்துல ஜாக்கி சானை நம்ம எப்படி எதிர்பார்த்தோமோ அதுக்கேற்ற மாதிரியே அவர் கேரக்டரா அவர் சூப்பராகவே பண்ணியிருக்காரு. போன படத்துல ஜாக்கி சானை ஒரு குடிகாரரா பொறுப்பில்லாத மாதிரி பார்த்திருப்போம். ஆனா அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா இந்த படத்துல படத்தோட ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங் வரைக்கும் மனுஷன் அவ்வளவு எனர்ஜெட்டிக்கா இருக்காரு. ஆனா பாதி படத்துக்கு மேல தான் ஜாக்கி சான் படத்துக்குள்ளே வராரு. அது ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் ஜாக்கி சானோட ஆக்டிங்லாம் இந்த படத்துல டாப் நாச்சா இருந்துச்சு. இந்த வகையில கண்டிப்பா இவரை நம்ம பாராட்டி தான் ஆகணும். அடுத்து இந்த படத்தோட கதையை பத்தி சொல்லணும் அப்படின்னா கும்ஃபு மேல லீக்கு ஒரு தனிப்பட்ட ஆர்வம் இருக்கு. ஆனா நான் சண்டை போட மாட்டேன்னு அவங்க அம்மாக்கு ப்ராமிஸ் பண்ணிருக்கிறதுனால கும்ஃபுவை இடையில நிறுத்த வேண்டிய ஒரு சூழ்நிலை அவருக்கு ஏற்படுது. அதுக்கப்புறம் அந்த பீஸா கடை ஓனர் அவரோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்டே கடன் வாங்கி அந்த கடனை திருப்பி கொடுக்க முடியாததுனால அவருக்கு இதனால ஏகப்பட்ட பிரச்சனைகளும் வர ஆரம்பிக்குது. இதுக்கிடையில அந்த பீஸா கடை ஓனரான ஜோசா ஜாக்சன் விக்டர் ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி பாக்ஸரா இருந்திருக்காரு. அவர் குடும்பத்தை பார்க்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டதுனால அவரும் பாக்ஸிங்க விட வேண்டியதா போயிடுச்சு. இப்போ அவருக்கு இருக்கிற கடன் பிரச்சனையை அடைக்கிறதுக்காக மறுபடியும் பாக்ஸிங் டோர்னமெண்ட்ல பார்ட்டிசிபேட் பண்றதுக்கு முடிவெடுக்கிறாரு. அவருக்கு உதவியா லீ அவருக்கு தெரிஞ்ச கும்ஃபு கலை எல்லாத்தையும் அவருக்கு சொல்லி கொடுக்குறாரு. அப்போ அவரோட பொண்ணான மியாவும் அவங்களுக்கு உதவியா இருக்கா. இப்படிதான் ஸ்டார்டிங்ல கதையை கொண்டு போறாங்க. இந்த கதையில லீயோட பிரதரோட மரணத்தை பத்தியும் நினைச்சு ரொம்ப ஃபீல் பண்ணி சண்டை போடுற மாதிரி கூட காட்டியிருப்பாங்க. அது இந்த படத்துல ஒரு சில இடங்கள்ல ஒர்க் அவுட் ஆனா கூட ஃபிளாஷ்பேக் இந்த படத்துக்கு தேவையில்லாத மாதிரி தான் இருந்துச்சு. ஆனா குறைஞ்சபட்சமா இந்த ஃபிளாஷ்பேக் மூலமா லீ என்ன இழந்தாருன்றதை பத்தி நமக்கு ஞாபகப்படுத்துற விதமா லீயோட பிரதர் அவர் கண்ணு முன்னாடியே இறந்து போகும்போது அந்த இடத்துல இருந்த லீ எதுவுமே பண்ண முடியாம அவர் பிரதரோட மரணத்தை தடுத்து நிறுத்த முடியாத நிலைமையில இருக்கும்போது அந்த இடத்துல இருந்த லீ என்ன மாதிரி ஒரு வழியை அனுபவிச்சிருப்பாருன்றத சொல்ற விதமா மட்டும்தான் இந்த ஃபிளாஷ்பேக் இருந்துச்சே தவிர இந்த ஃபிளாஷ்பேக் ஒண்ணு இந்த படத்துல அந்த அளவுக்கு ஒண்ணு இம்பாக்டை ஏற்படுத்தல. இந்த முழு படம் 1 hour 34 minutes பாதி படத்துக்கு மேலதான் ஜாக்கி சான் படத்துக்குள்ளே வராரு. படம் ஸ்டார்டிங்ல இருந்து ஒரு லைன்ல கதை போயிட்டு இருந்துச்சுன்னா பாதி படத்துக்கு மேல ஜாக்கி சான் படத்துக்குள்ள வரும்போது அதுக்கப்புறம் முழு கதையும் ஜாக்கி சானை ஃபாலோ பண்ற மாதிரி தான் இருக்கு. டோர்னமெண்ட் ஃபைட் கும்ஃபு கராத்தேன்னு ஒரு பக்கம் போயிட்டு இருந்தாலும் ஜாக்கி சான் அடுத்து என்ன பண்ண போறாரு, அவரோட மூவ்மெண்ட்ஸ் அடுத்து எப்படி இருக்க போகுதுன்னு அவரை ஃபோக்கஸ் பண்ற விதமா தான் இந்த படம் முழுக்கவும் அப்படிதான் அவரோட ஆக்டிங் இருந்துச்சு. அது மட்டும் இல்லாம இந்த படத்துல தேவையில்லாத சீன்ஸ் எல்லாம் அதிகமா இருந்துச்சுன்னு தான் சொல்லணும். ஸ்டார்டிங்ல மியாவும் லீயும் ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஸ் ஆகி ரெண்டு பேருக்குள்ளேயும் ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் வரும்போது திடீர்னு மியா அவரோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்டான கார்னர் கூட கடலை போட்டுட்டு இருக்கா. இதை பார்த்து லீ கோவமாகி அவகிட்ட சண்டை போட பதிலுக்கு மியா லீ கிட்ட இல்ல நான் சும்மா தான் பேசினேன் அப்படின்னு லீ கேட்டதுக்கு ஒரு சரியான பதில சொல்லாம ஒரு உருட்டி விட்டுறாரு நம்ம ஹீரோவும் அவளை நம்பி. அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் லவ் பண்ண ஆரம்பிச்சிடறாங்க. ஆனா மியா அதுக்காக அந்த இடத்துல கார்னர் கிட்ட சிரிச்சு பேசிட்டு இருந்தானு கடைசி வரைக்கும் லீ கிட்ட சொல்லியிருக்க மாட்டா. ஃபர்ஸ்ட் மியா கார்னரோட லவ்வரா இருந்தா தான் லீ கிட்ட சொல்லியிருப்பா. அதாவது ஃபர்ஸ்ட் இந்த படத்தோட ஹீரோயினி வில்லனோட லவ்வரா தான் இருந்திருக்கா. அதுக்கப்புறம் கார்னர் இது மாதிரி வில்லன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் கார்னரை கலட்டி விட்டுட்டு மியா லீயை லவ் பண்ண ஆரம்பிக்கிறா. இது மத்த எந்த படத்துல இல்லாத மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்டான லவ் ஸ்டோரியா தான் இருக்கு. இது மட்டும் இல்லாம போன படத்துல உள்ள ஒரு சில விஷயங்களுமே இந்த படத்துல ஆட் பண்ணிருக்காங்க. போன படத்துல மிஸ்டர் ஹான் ஜாக்கெட் ஆன் ஜாக்கெட் ஆஃப் அப்படின்ற ஒரு ட்ரைனிங்கை கொடுத்திருப்பாரு. இந்த படத்துலயுமே அந்த ட்ரைனிங்கை ஒரு சீக்வன்ஸ்ல பார்க்க முடியும். அதோட ஜானி லாரன்ஸோட கேமியோவுமே இந்த படத்துல இருக்கு. யார் இந்த ஜானி லாரன்ஸ் அப்படின்னா கோப்ரா கை படத்துல இவரை பார்த்திருப்பீங்க. அவருமே இந்த படத்துல ஒரு கேமியோ கொடுத்திருக்காரு. இது மட்டும் இல்லாம போன படத்தை ஞாபகப்படுத்துற மாதிரி படத்துக்குள்ள ஒரு சில சீக்வன்ஸ்ல அங்கங்க டீடைல்ஸ் கொடுக்கப்பட்டிருக்கு. 2010ல ரிலீஸ் ஆன கராத்தே கிட் மூவில கராத்தே மட்டும் இல்லாம கும்ஃபுமே இடம் பெற்றிருந்துச்சு. 2010ல ரிலீஸ் ஆன கராத்தே கிட் மூவியே ஒரு ரீமேக் மூவி தான். ஆடியன்ஸை கவரணும்ன்ற ஒரு சில காரணத்துக்காக கராத்தே கிட்ன்ற பேர் இந்த படத்துக்கு வச்சிருப்பாங்க. ஆனா கராத்தே மட்டும் தான் இந்த படத்துல காட்ட போறாங்கன்ற ஒரு எண்ணத்துல மட்டும் இந்த பேர் அவங்க வைக்கல. கராத்தே கிட் படத்துல நெக்ஸ்ட் கராத்தே கிட்ட உருவாக்கணும்ன்றதுக்காக மிஸ்டர் மியாகி டேனியல் லாருசேவும் ஜூலி பியர்ஸும் நெக்ஸ்ட் கராத்தே கிட்ட உருவாக்குறதுக்காக சின்ன பசங்களுக்கு கராத்தேவை கத்து கொடுத்துட்டு வந்துட்டு இருந்திருப்பாங்க. இதை அவங்க பாரம்பரியமா பண்ணிட்டு இருக்கதாகவும் படத்துல காட்டியிருப்பாங்க. கும்ஃபுவை விட கராத்தே கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். கும்ஃபு சீனால தோன்றி டாவேசியத்தையும் கன்ஃபூசியனிசத்தையும் சேர்ந்த மாதிரி இருக்கும். இந்த மூவ்ஸ் எல்லாமே ஃப்ளூயிடா அனிமல்ஸை இன்ஸ்பயர் பண்ண மாதிரி இதோட மூவ்ஸ் எல்லாம் அமைஞ்சிருக்கும். கும்ஃபுவோட சில முக்கியமான குறிக்கோள்கள் என்னன்னா ஆன்மீக வளர்ச்சிக்காகவும் மனசையும் உடம்பையும் சமநிலைப்படுத்தி அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போறதே கும்ஃபுவோட முக்கியமான குறிக்கோள்களா இருக்கு. ஆனா கராத்தே அப்படியே இதுக்கு ஆப்போசிட்டா ஜப்பான்ல தோன்றி புசுகிடோவை கொண்டதா இருக்கும். இதோட மூவ்ஸ் எல்லாமே வலிமையாகவும் வேகமாகவும் துல்லியமாகவும் அக்யூரேட்டாவும் இருக்கும். கராத்தேவோட சில முக்கியமான குறிக்கோள்கள் செல்ஃப் கண்ட்ரோல், டிசிப்ளின் இது மாதிரியான ஆக்டிவிட்டிஸை இம்ப்ரூவ் பண்றதா இருக்கும். அதுல முக்கியமா தங்களோட கவனத்தை சிதற விடக்கூடாதுன்றதுக்காக மட்டும் ஏகப்பட்ட பயிற்சிகளை மேற்கொள்வாங்க.
நீங்க கராத்தே கிட் படத்துல பார்த்தா கூட கவனத்தை சிதறவிட கூடாதுன்றதுக்காக மட்டும் ஜாக்கி சான் அவனுக்கு ஏகப்பட்ட கடினமான பயிற்சிகளை கொடுத்திருப்பாரு. கராத்தே கிட் படத்துல ரெண்டு மிகப்பெரிய மாஸ்டர்ஸ் ஆன ஜாக்கி சானும் ரால்ஃப் மஜியோவும் ஒருத்தர் சண்டை போட்டிருக்கணும். படத்துல மிஸ்டர் ஹானும் டேனியல் லாருஸ்கேவும் சண்டை போட போற மாதிரி தான் ஆடியன்ஸ் எதிர்பார்த்தாங்க. கிட்டத்தட்ட நானும் அதை தான் எதிர்பார்த்தேன். ஆனா அப்படி நடக்காம கராத்தே கிட் படத்துல ரெண்டு மாஸ்டர்ஸோட ஸ்டூடெண்ட்ஸும் மாத்தி ஒருத்தர் சண்டை போட்டுக்கிட்டாங்க. ரெண்டு ஸ்டூடெண்ட்ஸ் மாத்தி சண்டை போடுறதுக்கு பதிலா ரெண்டு ஸ்டூடெண்ட்ஸையும் ட்ரெயின் பண்ண ரெண்டு மாஸ்டர்ஸ் சண்டை போட்டிருந்தா எப்படி இருந்திருக்கும். இது படத்துல ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பாவே இருந்துச்சு. அந்த எதிர்பார்ப்பு கடைசியா எதிர்பார்ப்பாவே முடிஞ்சு போச்சு. ஆனா இது கராத்தே கிட் லெஜெண்ட்ஸ் படத்துல நடந்துச்சா அப்படின்னா ஒரு சீக்வன்ஸ்ல நடந்துச்சு. ஆனா குங்ஃபு ட்ரெயினரும் கராத்தே ட்ரெயினரும் ஒரு சீக்வன்ஸ்ல மாத்தி சண்டை போடுற மாதிரி காட்டியிருந்தாலும் அந்த சண்டை அந்த அளவுக்கு ஒன்னும் சீரியஸா கொண்டு போகல. சும்மா போடணுங்கிறதுக்காண்டி ஃப்ரெண்ட்லியா சண்டை போட்ட மாதிரி தான் இருந்துச்சு. அதை தாண்டி ஃபைட் சீக்வன்ஸ்ல அந்த அளவுக்கு ஒன்னும் பெருசா இம்பாக்ட் ஏற்படுத்தல. போன படத்தை விட இந்த படத்துல ஃபைட் சீக்வன்ஸ்லாம் கொஞ்சம் பெட்டரா இல்லைனாலும் கூட இந்த படத்துல ஃபைட் சீக்வன்ஸ் எல்லாமே ஓகேன்ற மாதிரி தான் இருக்கு. போன படத்துல கோபுரான்ற ஸ்பெஷல் மூவை பயன்படுத்தி டோர்னமெண்ட்ல ஃபைட்ல எனிமி அடிச்சு நாக் டவுன் பண்ணிருப்பாரு. இந்த படத்துல அது மாதிரி ஏதாவது ஸ்பெஷல் மூவ்ஸ் பயன்படுத்துவாருன்னு பார்த்தா எனிமியை ஒரே அடியில் அடிச்சு மொத்தமா நாக் டவுன் பண்ணிடுறாரு. அதோட அப்படியே படமும் முடிஞ்சிடுது. படத்தோட ரன் டைமே ரொம்ப கம்மியா தான் இருந்துச்சு. என்ன கேட்டா படத்துல இன்னொரு அரை மணி நேரத்தை ஆட் பண்ணி ஒரு ஸ்ட்ராங்கான ரைட்டிங்கையும் ஸ்கிரீன் பிளேவையும் கொடுத்திருக்கலாம். ஆனா சோனி வழக்கம் போல அவன் வேலையை காட்டிட்டானுங்க. படம் எடுத்தாகணும்ன்ற ஒரே காரணத்துக்காக அவசரமா முழு படமும் எடுத்த மாதிரி தான் இருக்கு. படத்துல ஒரு இதே இல்லைங்க, எல்லாமே டக்குன்னு நடக்குது. லீயோட அம்மா கேரக்டர்னா திடீர்னு வர்றாங்க, அதுக்கப்புறம் காணாம போயிடுறாங்க. போன படத்துலனா அம்மாக்கும் பையனுக்கும் ஒரு தனி பாசத்தை காட்டியிருப்பாங்க. அவன் எங்க இருந்தாலும் அவங்க அம்மா அவனை தேடி வந்து கூட இருந்து பாத்துப்பாங்க. ஆனா இதுல அப்படியே ஆப்போசிட்டா லீ என்ன பண்றானே அவங்க அம்மாக்கு தெரிய மாட்டேங்குது. ஏதாவது பெருசா சம்பவம் நடந்தா மட்டும்தான் அவங்க அம்மா லீ கிட்ட இன்வால்வ் ஆகுறாங்களே தவிர பெருசா எந்த ஒரு அக்கறையும் லீ மேல இருக்கிற மாதிரி தெரியல. சொல்ல போனா அவங்க அம்மா கேரக்டரை மிஸ்யூஸ் பண்ணிட்டாங்கன்னு தான் சொல்லணும். இது மாதிரி படத்துல ஏகப்பட்ட அன்வான்டான கேரக்டர்ஸ் எல்லாம் இன்வால்வ் ஆகிட்டு இருந்துச்சு. ஓவராலா பார்க்கும்போது இந்த படம் ஜாக்கி சானுக்காக மட்டும் இந்த படத்தை பார்க்கலாமே தவிர மித்தபடி இந்த படத்துல சொல்லிக்கிற அளவுக்கு ஒன்றும் பெருசா இல்ல. பட் எனிவேஸ் இந்த படம் பார்த்த உங்களோட ரிவ்யூஸ் என்ன, இந்த படத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட்ல சொல்லிட்டு அப்படி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் தட்டி விட்டுருங்க. அடுத்து எப்படில பார்க்கலாம்.